உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீட்டில் அதிமுக கபட நாடகமாகியுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த திருப்போரூர் அருகே உள்ள இல்லலூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சட்டமன்றத்தில் இதை எதிர்ப்போம் விடமாட்டோம்னு சொன்னது அதிமுக. நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னப்போ ஆனா அங்க என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல தம்பிதுரை துணை சபாநாயகராக இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கணும், எதிர்த்து பேசுனதோடு நிறுத்திக் கொள்ளாம எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். ஓட்டு போடாம வெளிநடப்பு செஞ்சு ஒரு கபட நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஓட்டு போட்டா என்ன ஆகும்னு கேட்டா மோடி சும்மா விட மாட்டாரு, அடுத்த நிமிஷம் இந்த ஆட்சியை கவுத்துருவாரு. சிபிஐ செய்தி தொடர்பாளராக இருந்த அபிஷேக் தயாள் அதிரடியாக மாற்றப்பட்டு அவருக்கு பதில் நிதின் வாக்கங்கார் புதிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து தீயணைப்புத்துறை தலைவராக மாற்றம் செய்யப்பட்ட அலோக் வர்மா அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் சிபிஐ செய்தி தொடர்பாளராக இருந்த அபிஷேக் தயாள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய வீட்டு வசதித்துறையின் கீழ் இயங்கும் பப்ளிகேஷன்ஸ் பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். சிபிஐ புதிய செய்தி தொடர்பாளராக நிதின் வாக்கங்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர்களில் பணியாற்றியுள்ளார். அவர் தவிர இணை இயக்குநர்கள் அந்தஸ்தில் இருந்த 4 அதிகாரிகளை மாற்றம் செய்து சிபிஐ பொறுப்பு இயக்குநர் நாகேஸ்வர ராவ் உத்தரவிட்டுள்ளார். மும்பை இணை இயக்குநர் அம்ரித் மோகன் பிரசாந்துக்கு கூடுதலாக சென்னை இணை இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை இணை இயக்குநராக இருந்த பிரவீன் சின்ஹாவுக்கு டெல்லி எல்லை பாதுகாப்பு படையின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தன்மீது பதிவு செய்யப்பட்ட லஞ்ச வழக்குகளை தள்ளுபடி செய்யக்கோரி சிறப்பு இயக்குநர் அஸ்தானா தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை 10 வாரங்களுக்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அஸ்தானா விரைவில் கைதாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தன்னை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்க கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். கஜா புயல் காரணமாக கரும்பு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் தஞ்சை சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு பொங்கல் கசப்பாக மாறும் நிலை உருவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாள், திருவையாறு, அம்மாப்பேட்டை, பாபநாசம், பூதலூர் ஆகிய வட்டாரங்களில் ஏறத்தாழ சுமார் 200 ஏக்கர் பரப்பில் பொங்கல் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கஜா புயல் காரணமாக 8 அடி வரை வளர வேண்டிய கரும்புகள் 6 அடி வரை மட்டுமே வளர்ந்துள்ளதால் பல இடங்களுக்கு வியாபாரிகள் செல்லவில்லை. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வந்து பார்த்துட்டு இது கரும்பு குட்டையா இருக்கு, கணு வெட்டி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறவா நாங்கள் அந்த பொசலில் அடித்து நாங்கள் நிமித்தி 10,000 20,000 செலவு பண்ணி நிமித்தி கட்டி எங்களுக்கு கொள்ளை குத்தகையும் நாங்கள் செலவு பண்ண காசையும் எடுக்க முடியாது. பிறகு கையிலேருந்து தான் நாங்கள் நட்டப்பட்டு தான் நாங்கள் கொடுக்கணும்.